கடமடை உழவர்களுக்கும் தடையற்ற பாசன நீர். பாசன நீரை தங்கு தடையின்றி கொண்டு செல்லவும், மழை காலங்களில் பெரும்பாலான மழைநீர் வாய்க்கால்களில் நிரம்பி பயிர் சேதம் ஏற்படுவதை தடுக்கவும், கடமடை உழவர்களுக்கு போதுமான நீர் உரிய நேரத்தில் சென்றடையவும் கடந்த 3 ஆண்டுகளாக சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணிகள் முக்கியத்துவம் கருதி 2025-26 ஆண்டிலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் காவேரி, வெண்ணார், வெள்ளாறு வடிநில பகுதிகளிலும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் 2925 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 13,80,00,000 நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் என்ற நிலை ஏற்படுத்தப்படும். முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம். வானமெங்கும் பரிதியின் சோதி, மலைகள் மீதும் பரிதியின் சோதி என மகாகவி பாரதியின் பாடலில் தரணியெங்கும் ததும்பியுள்ள தனது ஒளியால் சூரியன் உலகத்தினை வாழ்விக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போல, விவசாயத்திலும் சூரிய ஆற்றல் புதிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உழவர்களுக்கு பாசனத்திற்கான ஆற்றல் எண்ணெய் வழங்குவதன் மூலம் அவர்களின் வருமானத்தை அதிகரித்திடவும், விவசாயத்தை மரபுசார் ஆற்றல் உபயோகத்தை குறைத்திடவும், நீடித்த நிலையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டு வேளாண்மையில் நீர்ப்பாசனம் செய்யும் நோக்கில் மின்சாரம் இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் மானியத்தில் அமைத்து தரப்படும். இத்திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 1000 உழவர்கள் பயனடையும் வகையில் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் மானியத்தில் அமைத்து தரப்படும். இத்திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 1000 உழவர்கள் பயனடையும் வகை செலவில் அமைத்து தரப்படும். உழவர் மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்குதல். கிணறு அமைத்து மின் வசதி பெற்ற உழவர்கள் மானியத்தில் புதிய திறன்மிகு மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கவும், திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிடவும் 1000 உழவர்கள் பயனடையும் வகையில் மின் மோட்டார் பம்பு செட்டினை விலையில் 50% மானியம் அதிகபட்சமாக ரூபாய் 15,000 வரை வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 1,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அமைத்தலும் பராமரித்தலும். வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்திற்கு தேவைப்படும் நீர் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மழைநீரை சேகரிக்கவும், நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளில் நீரோட்டத்துக்கு தடையாக இருக்கும் மண் புதர்களை அகற்றி தூர்வாரும் பணிகள் 500 கட்டமைப்புகளை மேற்கொள்ளுதல், 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்குதல் ஆகிய பணிகள் மொத்தம் ரூபாய் 2,75,00,000 செலவில் மேற்கொள்ளப்படும். பயிர் சாகுபடியில் விதைப்பு முதல் அறுவடை வரை இயந்திரமாக்குதல். வேளாண் பயிர் சாகுபடியில் சில வேளாண் பணிகள் மட்டுமே இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. இதனால் சாகுபடி செலவு அதிகரிப்பதுடன் பணிகளை முடிக்க கூடுதல் காலமும் தேவைப்படுகிறது. எனவே உழவர்களின் வருமானத்தை அதிகரிக்க பயிர் சாகுபடியில் உழவு, விதைப்பு, களையெடுத்தல், பயிர் பாதுகாப்பு, அறுவடை, பயிர் கழிவு மேலாண்மை ஆகிய அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரமாக்கலை கடைபிடித்தல் அவசியமாகிறது. நெல், மக்காச்சோளம், வாழை, நிலக்கடலை, உளுந்து ஆகிய பயிர்களுக்குரிய சாகுபடிகள் இயந்திரமயமாக்குதலை கடைபிடித்திடும் பொருட்டு உழவர்களின் நிலங்களில் 1550 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் தொழில்நுட்ப முனைவோர் மூலம் வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை உழவு நலத்துறையின் சகோதர துறைகளுடன் இணைந்து உழவர்களுக்கு செயல் விளக்கங்கள் காண்பிக்கப்படும். இந்த செயல் விளக்கங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள உழவர்கள் நேரில் கண்டு பயனடையும் வகையில் அட்மா திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும். இச்செயல் விளக்கங்களை மேற்கொள்ள ரூபாய் 3,85,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். திறந்தவெளி பாசன கிணறுகளை புனரமைத்தல். நிலத்தடி நீர்ப்பாசனத்தின் முக்கிய கட்டமைப்பான திறந்தவெளி பாசன கிணறுகளில் பெரும்பாலான சுற்றுச்சுவர் இல்லாமல் அல்லது சுற்றுச்சுவர் சேதமடைந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் தூந்து போய் செயல்திறன் இழப்பு ஏற்படுவதுடன்
மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு திறந்தவெளி கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர், நிலத்தடி நீர் செறிவூட்டும் அமைப்பு ஏற்படுத்திட 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 2,50,000 என்ற அடிப்படையில் மொத்தம் ரூபாய் 2,50,00,000 செலவில் 100 திறந்தவெளி கிணறுகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். மண்ணள்ளும் இயந்திரம், டிராக்டர், ட்ரோன் அறுவடை இயந்திரங்களை இயக்குவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியினை அளித்து தேவையான திறன்களை வழங்கிடும் வகையில் 120 கிராமப்புற இளைஞர்களுக்கு மண் அள்ளும் இயந்திரம், டிராக்டர், ட்ரோன் அறுவடை இயந்திரங்களுக்கான ஓட்டுநர் பயிற்சியும், 180 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் செயல்பட விளக்க பயிற்சியும் ஆக மொத்தம் 300 கிராமப்புற இளைஞர்கள் பயனடையும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படும். ஓட்டுநர் பயிற்சியினை சிறப்பாக வழங்கிட தேவையான பாவனை சாதனங்களை அரசு இயந்திர கலப்பை பணிமனைகளில் ஏற்படுத்தப்படும். இதற்கான ரூபாய் 1,84,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை விற்பனை, வேளாண் வணிகத்துறை, வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பு நடவடிக்கைகளுடன் உழவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு உரிய விலை கிடைத்திட அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்தல், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவர் சந்தைகள், பண்ணவழி வர்த்தகம், மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்துதல், சிப்பங்கட்டுதல், ஏற்றுமதி, தரக்குறியீடு பெறுதல், இணையவழி வர்த்தகம், புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், வேளாண் கண்காட்சிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.